பெரிய பாதையில 55 கிலோமீட்டர் நடந்து கடக்க போறேன். சாரி, எவ்வளவு? 10 ரூபா. இங்கதான் வந்து ஐயப்பன் வந்து பொறி போட்டு போனார். பெருவழி பாதை ஆரம்பமாகிவிட்டது. பெருவழி பாதை தூரம். பெரிய பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசியா காலை கட்டிய நெருங்கிட்டான். இதுல இருந்து அழுத மழை ஸ்டார்ட் ஆகுது. வழிகாட்டிடவே வந்திடுவார் வன்புலி ஏறி வந்திடுவார். இதுதான் கல்லிடம் குன்று. யானை நிக்கிதான் ஐயப்பன் நாங்களை கூட்டி போகணும். பதபலங்கோடு ஐயப்பா, ஏகபலங்கோடு ஐயப்பா. கரிமலை ஏறிட்டோம். 4-5 கிலோமீட்டருக்கு பம்பாச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்ப எங்க நிக்கிறோம்? திருச்சியில கம்பரசன் பேட்டை என்ற சிவன் கோயிலா நிக்கிறோம். இன்றைக்கு வந்து எங்களுக்கு இருமுடி காட்டு. நாங்க இலங்கையில இருந்து வந்திருக்கோம். 48 நாள் தவம் இருந்து ஐயனுக்கான இப்ப சபரிமலைக்கு செல்ல உள்ளோம். இந்த ஃபுல் வீடியோ வேணும்னா யூடியூப் சேனல்ல மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. சுவாமியே சரணமையப்பா. உங்களுக்கு கன்னிசாமி நீங்க மலையேறப்போ சாமியே சரணமையப்பா. இப்ப இருமுடி கட்டுற நிகழ்வு நடக்கிறதுக்கு இருக்கு. எல்லா சாமானும் ஆயத்தமா இருக்கு. எல்லாரும் குளிச்சு ரெடியா இருக்காங்க. குருசாமி இப்ப குளிக்க போறேன். இந்த பாருங்க, எல்லாம் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. புது வேட்டி எல்லாம் கட்டி சாமியெல்லாம் ரெடியாக குளிச்சுட்டு வந்து அம்மா சாமியெல்லாம் புது சாரியெல்லாம் கட்டி அப்படியே நிற்கிறாங்க. சாமி சொல்லலாம் கன்னிசாமியெல்லாம் புது சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. இதான் இது ஒரு அக்ரஹாரம். சுற்றி இருக்கிற வீடுகளை வந்து இந்த ஏரியா சொல்லுவாங்க அக்ரஹாரம். வந்து இதில் நடுவில் சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஊர்வலா இருக்கு. ஆனால் நாங்கள் படங்களில் பார்க்கும்போது இன்னும் அழகான கோயில். தண்ணி கரங்கள் வரைக்கும் சிவலிங்கம். இந்த சிவனுக்கு பேர் வந்து ஸ்ரீ கைலைநாதர், கைலாசநாதர் என்று சிவனை சொல்லுவாங்க. இந்த இருமுடி கட்டுறதுக்கான நிகழ்வுகள்லாம் ரெடியாக இருக்குது. இப்போதைக்கு எல்லாம் தேங்காயெல்லாம் நாங்கள் சுரண்டி எல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். இன்னும் வந்து இதில் ஐயா வந்தோடனே இருமுடி கட்டுற நிகழ்வு துவங்கும். சாமியை சரணமையப்பா. இந்த அக்ரஹாரத்தில் எங்களுக்கு இந்த நாங்கள் இருமுடி கட்டுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்தியாவில். சரணமையப்பா 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 ஐயரே சரணமையப்பா கண்டரே சரணமையப்பா 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 பிரியனே சரணமையப்பா ஸ்ரீ சாஸ்தாவே சரணமையப்பா சரணமையப்பா சர்வபுத்தியாரே சரணமையப்பா தீர்த்தமே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா மங்கள மூர்த்தியே சரணமையப்பா மங்கள மூர்த்தியே சரணமையப்பா மங்கள மூர்த்தியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓமேலே பங்காளனே சங்கமனை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சரணமையப்பா 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 சுவாமி ஐயப்போ ஓம் சுவாமி நமஸ்காரே ஓம் சாந்தி தரும் பேரழகே சங்கமே பயங்கரன் தம்பியே மையமெல்லாம் தீர்ப்பவனே சாஸ்தாவே பிரம்மச்சாரியே கரிமணந்தோடே கரிமம்பாடதை தீர்த்தமே அளிப்பவனே சுவாமியே கண்டனே திருத்தவனே முத்தம சத்தியனே பாலை கொண்டவனே அன்புலி வாகனே திருமொழி பிரியனே மேலே சாஸ்தாவே பிரம்மச்சாரி சுவாமி
கடவுளே, ஏன்னா இப்ப இவ்வளவு நல்லது செய்யறேன், ஏனே கஷ்டப்படுத்துறாங்க? ஏன்னா நீ செஞ்ச கர்மாலாம் அனுபவிச்சு ஆகும், அது விதி. ஒன்றும் செய்யணும். சுவாமி சரணமையப்பா. இப்போ வந்து நாங்க எருமேலி பாபர் சுவாமியை வணங்கிட்டு இப்ப பெரிய பாதையால போய் கொண்டிருக்கோம். எருமேலியில போயிட்டு எல்லாம் துள்ளிட்டு பாபர் சுவாமி வழிபட்டு பெரிய பாதையால நடந்து போய் கொண்டிருக்கோம். வராங்க அம்மா சாமி. இப்போ வந்து நாங்க பாத்தீங்கன்னா பெரிய பாதையில மொத்தம் 55 கிலோமீட்டர் நடந்து கடக்க போற எத்தனை மனத்தேலன்னு பாருங்க. அதுவும் இப்படி பாதை இல்லை. இனி வரப்போற எல்லாமே மலை பாதைகள். இப்போ நாங்கள் பார்க்குறது, நாங்கள் தலையை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கோம். மலை ஏறுறதுக்கு போகிறோம். சாமியை சரணம் வைப்பா. இப்போ நாங்கள் நடந்து ஒரு மாதிரி பேரூர் தோட்டுக்கு வந்தடைஞ்சிட்டோம். இப்போ இந்த பேரூர் தோட்டில் நாங்கள் ஐயப்பண்ட கதையின்படி சாஸ்திர சம்பிரதாயம் படி நாங்கள் பேரூர் தோட்டில் பொறி போட்டு தான் போக வேண்டி வரும். பேரூர் தோட்டில் பொறி போட்டு வந்தோம். மேலே படல்லே இருக்குது. அதில் இப்போ நாங்கள் ஒரு மீன்களுக்கு சாப்பாடு போடணும். பொரியை வாங்கி அதில் போட்டு அந்த புண்ணியத்தை சேர்த்துட்டு, மீனுக்கு சாப்பாடு போடுறன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து மகா புண்ணியம் எழுதுவாங்க மீனுக்கு சாப்பாடு கொடுக்குறது. அதுக்கு பிறகு பசு அப்படி சென்ற பசு தான் நம்ம இதுதான் பொறி சாமி வைக்கிறாரு. நாங்கள் இப்போ பொண்ணு பொறி வாங்கி இருந்தால் பேருத்துட்டு பொறி போடுற இடம் வந்தாரு. இதில் வாங்கணும் சாமி சரணம். இதில் பொரியை வாங்கிட்டு பொரி வாங்க. பொரி எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா பொரியை. இந்த பொரியை வாங்கி கொண்டு போய் தான் பேருந்தோட பாத்தீங்கன்னா சாமியாக பொறி போட்டு கொண்டிருக்காங்க மீனுக்கு. பாருங்க, இங்கதான் ஐயப்பன் வந்து ஃபர்ஸ்டா வந்து பொறி போட்டுட்டு சாமியாகலாம் பொறி போட்டீங்களா? இதில் எப்படிங்க நாங்கள் பொறி போடுறது? இங்கதான் வந்து ஐயப்பன் வந்து பொறி போட்டு போனார். அதே மாதிரி நாங்களும் அதை கடைப்பிடிச்சு பொறி போட்டுட்டு பெரிய பாதையில போறோம். பொறி போட்டியா? மனசாந்தி கிடைக்கிறைய. பாத்தீங்களா, இப்ப நாங்க எங்க போறோம்? முக்குலிக்கு போறோம். சாமி சரணம், சாமி சரணம். பெருவழிப்பாதை ஆரம்பமாகிவிட்டது. பக்தர்கள் அனைவரும் பெருவழிப்பாதை தூரம் துணை வரவே. இதுல என்ன பெரிய பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பாதை இதுல இருந்து அடுத்தது பெருவழிப்பாதை பயணம் ஸ்டார்ட் ஆக போகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. நாங்கள் இப்போ பெரும்பாதையில் காலக்கட்டியை நோக்கி நடந்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த பெரும்பாதையில் இந்த பாருங்க மலைகள் மலைக்காடுகள் எல்லாம் சூழல் இருக்குது. இந்த சூழலில் இன்னொரு வந்து சாமி இந்த பான்சாமி வர்றவங்க கூட சாமி ஐயப்பன் அருளால் நாங்கள் முன்னாடி நடந்து போய் கொண்டிருக்கோம். சாமியை சரணம் ஐயப்பா. கலப்பை தராமல் ஐயப்பங்களை கூட்டி போகணும் கையை பிடிச்சி. இப்போதான் பெரும்பாத துவக்கம். காலக்கட்டியை நோக்கி நடந்து கொண்டிருக்கோம். இனித்தான் பெரிய பெரிய மலைகள்லாம் கடக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. சாமி சரணம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லி நடக்க வேண்டியதான். நான் உங்களை காலக்கட்டில் சந்திக்கிறேன் சாமி. சாமி சரணம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியப்பா சரணமப்பா. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இங்கே பார்த்தா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எப்படி ஒரு அழகா இடம் பாருங்க சாமியில். அந்த பாருங்க தெரியுது. நினைக்கல அதுதான் அழுதமலை உச்சி. அந்த இருக்கு அழுதமலை அழ வைக்கும், அரிமலை கதற வைக்கும், நீலிமலை நிற்க வைக்கும். தலைப்பாரமலை கோயில். சாமி வாங்க எல்லாரும் வாங்க. தலை பாரத்தை இறக்கி வைக்கணும் பகவானே. காடு மலைகள் கடந்து சாமியாக சுவாமியே சரணம் ஐயப்பா. கடைசியா காலை கட்டிய நெருங்கிட்டான். காலை கட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறிக்கிட்டு ஐயப்ப சுவாமி இந்த வந்திருக்க இடம் வந்து காலை கட்டி இடத்துக்கு வந்துட்டோம். எங்களுடைய காலையில் கழுவிக்கொண்டு காலை கட்டி என்ற பெயர் வர காரணம், காலை கட்டி என்ற பெயர் வர காரணம் ஐயப்பன் இந்த நைசி சங்காரம் நேரத்தில் சிவன் தன்னுடைய மகனை காண வந்த நேரம். அந்த நேரத்தில் தன்னுடைய காலையை இந்த கட்டிடத்து போனதாக
ஒரு வரலாறு உண்டு. அதனால இங்கே காலை கட்டி நிலையம் என்று பெயர். நாங்கள் காலை கட்டியை வந்து சேர்ந்துட்டோம். ஒரு சிறிய நீண்ட தூர பயணத்தின் காலை கட்டியை வந்து அடைஞ்சிட்டோம். சாமி சொன்னம் காலை கட்டியை வந்து அடைஞ்சோடனே இந்த ஒரு சேவை நடக்குது. சாமி மார்க்கெட்டுற பாதைக்கு பிடிச்சி விடுவாங்க. இது காலாண்டு நடந்துட்டு வருது. வேறு குரு இப்போ இங்கே இல்லை போல சொன்ன மாதிரி அப்படின்னா ஒரு எல்லாத்தையும் கொஞ்சம் தூரம் நடந்து எனக்கு சாமியை சரணமைப்பா. இது சாமியோட பாதத்தை சொன்ன பாதத்தில் இதில் ஐயப்பனும் வந்து நேரம் ஐயப்பன் காலையும் இங்கே பிடிக்கக்கூடும். இது சாமி சொன்ன எனக்கு ஐயப்பன் அவங்க எப்பயுமே இருக்குது. இந்த சேவையை செஞ்சுட்டு வராங்க சாமியெல்லாம் வீட்டுக்கு. இதுக்காக சாமி சொன்னோம். சாமியை சொன்னப்பா சொன்ன எல்லாம் சாமியெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. சின்ன சாமியெல்லாம் சாமி இந்த சேவையை பல காலமாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. ஐயப்பட்ட பாதத்தை கொடுத்து வச்சுருக்கோம். இதை பார்த்தாலும் விளங்கும் ஐயப்பன் மகிழ்ந்தன் வந்து சாமி வந்து இந்த இடத்துல வந்து காலையில் சாமிகள் கரெக்டாக மசாஜை போட்டுட்டு போவாங்க. சாமியை சரணம் ஐயப்பா. நான் காலை கட்டி மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் சிவன் வந்து எனக்கு காலையை கட்டின வரலாறுகள் கூறப்படுது. ஐயப்பன் மகிழ்ச்சியை அழிச்சிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற வேலையில் சிவனோட தாண்டவத்தை பார்க்க அந்த காலையில் வந்தவர். அந்த காலையில் வந்து அந்த காலையை கட்டின இடம்தான் இந்த காலை கட்டி. இதுதான் அந்த காலை கட்டின மூலவர் ஐயனை பாருங்க. சாமி சரணம். சிவன் எனது காலையை கட்டி போட்டு அந்த ஆனந்த தாண்டவத்தை இதுலேருந்து தான் கண்டு ரசித்ததா கூறப்படுது. சாமி சரணம். இந்த இடம் மிக பிரசித்தி பெற்ற இடம். இதுக்கு அடுத்து தான் அழுதாமலை. அழுதாமலையில் தான் மகிழ்ச்சியோட உடலை வந்து பெரிய பெரிய கற்களால் போட்டு மூடி வச்சு பெரிய ஒரு கல் மலை ஒன்று இருக்குது. அந்த மலை தான் மகிழ்ச்சியை துவைச்ச மலை. அதுக்கு கன்னிசாமி என்ன செய்யணும், இந்த அழுதா நதி கீழே ஓடும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அந்த நதியிலேருந்து கல் எடுத்து கொண்டு போய் அந்த மகிழ்ச்சியை மூடணும். நான் இனித்தான் மலைகளை ஏற துவங்கணும். பெரிய மலைகள் இல்லை, இனித்தான் இனி ஏற போகிற மலைகள் தான் கேட்குற முடியாது. அவ்வளோ பெரிய மலைகளாக இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சாமியை சொன்னேன். அதை மட்டும் சொல்றேன். எக்கி துப்பாத ஒண்ணுக்கு இருக்காத. சாமியை சொன்னப்பா இரவு நாங்கள் நின்று போட்டு விடிய எந்த வெளிக்கிறோம். சாமி அழுதா நதியிலேருந்து அழுதா மலை ஏற்றத்தை ஏறி நடக்க போகிறோம் ஐயனை துணையோட. இதுதான் இந்த அழுதா நதி. இதுதான் சாமியெல்லாம் குளித்து கல் எடுத்து போட்டு அந்த கல்லை கொண்டு போய் வெல்கம் டு அழுத காடு. இதுலேருந்து அழுத மலை ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா சாமிமார் சாமி சரணம். இப்போ நாங்கள் அழுதா மலையில் ஏறி கொண்டிருக்கோம். அழுது எல்லாரும் சாமியே சரணம் ஐயப்பா. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுக்கு பாருங்க அழுத மலை எப்படி விளங்குதா? அழுத ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார். வழிகாட்டினவே வந்திடுவார். என் மண்புலி ஏறி வந்திடுவார். என் மண்புலி ஏறி வந்திடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏறிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லடங்குண்டில் இருக்கிறோம். அந்த கல்லடங்குண்டு அழுதாமலை ஏறி போட்டு கல்லடங்குண்டில் வந்து சாமி எங்க போயிட்டு இருக்கீங்க? சாமியே சரணமையப்பா. இதான் கல்லிடம் குன்று. கல்லிடம் குன்றுல நாங்க கல்லை போட்டு மகிழ்ச்சியோட உடல் பெருசாகாம இருக்கிறதுக்கு தான் இந்த கல்லெல்லாம் போடுவாங்க. சாமிகள்லாம் மலையாவே உருவாயிருக்கு. ஏன்னா அவ்வளவு கல்லுகள் இங்க போடப்பட்டிருக்கு. சாமிகள் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. கன்னிசாமிகள் வந்து கல்லிடம் குன்றுல கல்லை வச்சு மஞ்ச மாதாவை வணங்கிட்டு போவாங்க. இதுதான் கல்லிடம் குன்று. வதம் செய்த இடம் கல்ல போட்டு மூடுதா பாத்தீங்களா? கல்லிடம் குன்று கல்லை வைத்து விட்டு இதுல சூட நான் சொல்றேன். சில சாமிகள் சரங்குத்தியை வச்சிருக்காங்க. இதுல சரங்குத்தியை வைக்கல. வந்து மகிழ்ச்சிய வதம் செஞ்ச பிறகு கல்லிடும் குன்றில் கல்லை போட்டேன். ஓகேயா? நிவேதன் சாமி கற்பூரத்தை கொளுத்துகிறார். ஐயப்பன் நடந்து போய் கொண்டிருக்கோம். சாமியெல்லாம் முன்னால் நடந்து போறாங்க. இந்த இதை போட்டிருக்காங்க. முன்னுக்கு யானை குரங்கள் பலவினங்கள் நடமாட்டம் இருக்காமண்டு இந்த நீங்க பார்க்கலாம். இல்லை யானையோட சாணமெல்லாம் இருக்கு. சாமி சொன்னா யானையோட சாணமெல்லாம் இருக்கு.
இதில் யானை போயிருக்கு. இதில் யானை போய் பார்க்கலாம். சாமி சொல்லணும். இதெல்லாம் யானை ஆட்டம் போட்ட இடம் தான் இதெல்லாம். சாமி சொல்லலாம். இப்போ நல்லா நடந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யானை தெரிஞ்ச இடங்கள். இதுக்குள்ளே யானை ஆட்டம் போட்டு இடங்களா. இங்கெல்லாம் பக்கம் முன்னுக்கு வனவிலங்கு துறையால் முன்னுக்கு போட்டிருக்காங்க சாமிகள். இங்கெல்லாம் முன்னுக்கு வனவீரங்கள் நடமாட்டம் இருக்கான். யானை நிற்கிதான். ஐயப்பன் நாங்களை கூட்டி போகணும். உடும்பாறை கோட்டை ஸ்ரீ ஐயப்ப டெம்பிள் பார்த்தீங்களா கோட்டை. அதுக்கப்புறம் இஞ்சிப்பாறை கோட்டை. அதை தாண்டினா கரியிலந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம், பம்பா நதி தீர்த்தம். சாமியை சொன்னவையப்பா. இப்போ நாங்கள் உடும்பாறை கோட்டையை வந்து அடைஞ்சிட்டோம். உடும்பாறை கோட்டையில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் உடும்பாறை கோட்டை ஐயப்பன் கும்பிட்டு போட்டு இந்த வரைக்கும் சாமியை சரணமையப்பா. இப்போ அதையுமே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஐயப்பா மணிகண்டா இந்த அப்படியாக கூட்டி போயிருப்பா. ஐயோ உடும்பாறை கோட்டை சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஐயப்பா அதையுமே சரணம். சரணம் சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சாமி சாமி ஐயப்பா. ஏத்தி விடணும் ஐயப்பா. தூக்கி விடணும் ஐயப்பா. தூக்கி விடணும் ஐயப்பா. ஏத்தி விடணும் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. சுவாமியே பாதபலங்கொடு ஐயப்பா. தேகபலங்கோடு ஐயப்பா. தேகபலங்கொடு ஐயப்பா. பாதபலங்கோடு ஐயப்பா. ஏத்தி விடணும் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ வந்து முக்குளியை ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் பம்பாக்கு வந்து 14.5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த முக்குளியை தாண்டி அடுத்து வந்து கரியிலந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், பம்பா தாண்டி தான் நாங்கள் போகிறோம். சுவாமியே சரணம். பார்க்க ஈஸியாக இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ எங்கே நிற்கிறோமாண்டா பள்ளித்தோடில் நிற்கிறோம். பள்ளித்தோடுக்கு பிறகு வெள்ளரன் சேட்டா, அதுக்கு பிறகு புதுச்சேரி, அதுக்கு பிறகு கரிமலை, அப்படியே போனா சிறியான வட்டம், பெரியான வட்டம், பெரியான வட்டம், சிறியான வட்டம், பம்பா, அதுக்கப்புறம் சன்னிதான். சுவாமியே சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடையாக இருக்குது. இப்போ தண்ணி குடிக்க வந்திருக்கோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இப்போ வந்து வெள்ளரன் சேட்டா தவளம், இது கேரளா எல்லாம் போட்டிருக்கு, தமிழில் போடல. இதை தாண்டி தான் நாங்கள் போகணும். புதுச்சேரி, அதுக்கப்புறம் கரிமலை, அப்படியே கரிமலை இறக்கம், பெரியான வட்டம், சிறியான வட்டம். பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கு வந்து 8ஆம் தேதியா 8ஆம் தேதி ஐயப்பா செக்யூர் அடிச்சிருக்காங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ வந்து கரிமலை ஏற போகிறோம். கரிமலை ஏறி கரிமலை இறக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா. கரிமலை ஏற போகிறோம். தொடர்ந்து பாருங்க ஃபுல் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். கடைசியா வந்து கரிமலை ஏறிட்டு இருக்கோம். பெரிய பாதையில வந்து கரிமலை தான் கொஞ்சம் கடினமான பாதை, அதை தான் கடக்கணும். இதை கடந்துட்டோம்னா சரி. கரிமலையை எட்டு நகரி கொண்டிருக்கோம். அடுத்த கரிமலை இறக்கம், அடுத்த பெரியானை வட்டம், அதுக்கு அடுத்த சிறியான வட்டம், அதுக்கப்புறம் பம்பா. கடைசியா வந்து கரிமலை ஏறிட்டோம். இது 4-5 கிலோமீட்டருக்கு பம்பாக்கு. கடைசியா கரிமலை ஏறிட்டோம். கரிமலை ஏறினோடனே கருப்பண்ண சுவாமி சன்னிதானம் தான் இருக்கு. இதை வழிபட்டுட்டு தான் நாங்கள் வந்து பெரியான வட்டம், அடுத்த சிறியான வட்டத்தை பார்க்கணும். நிறைய சாமிமார் வந்துருக்காங்க. கருப்பண்ண சுவாமி இது அவனை கூட்டிட்டு கருப்பண்ண சுவாமிக்கு சுருட்டு படைச்சிருக்காங்க. ஃபுல்லாகி சுருட்டு படைச்சிருக்காங்க. பார்த்து அகோரமாக இருக்கு. கரிமலை தவளம் ஊதி கரிமலை கொண்டு எங்க கேமரா கடைசியா வந்து பெரியான வட்டத்துக்கு வந்துட்டு இதுல வலியான வட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது பெரியான வட்டமா? இங்க நிக்கிறோம். மோர் குடிக்கிறோம். சாமி ஜூஸ் குடிக்கிறோம். நாங்க கரிமலை இறக்கத்துல சாமி சார் நாங்க இப்ப நிக்கிற இடம் வந்து பெரியான வட்டம். பம்பாவை நெருங்கிட்டோம். இன்னொரு 15 பம்பா கிட்ட முதல்ல சாமி நாங்க சொன்ன போய் வீடியோ பெரியான வட்டம் இல்லதானே? பெரியான வட்டம் கரிமலை இறக்கம். பாத்தீங்கன்னா இந்த மரத்தை பாத்தீங்கன்னா 100-150 வருஷம் மரம் பாருங்க. சாமி குடிக்கிறியா?
எத்தனை வருஷம் சாரி மாடு சொல்லி இந்த மரம் வந்து 400-500 வருஷம் மரம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க இப்ப சாமி சார் நான் ரொம்ப முடியல சாமி சரி சரியான வட்டத்துல அடிக்கிறேன். இன்னும் பக்கத்துல தான் பம்பா அவர் கொஞ்சம் சாமி நீங்க எங்க இந்தியா நண்பர்கள் தமிழ்நாட்டில் ஐயப்ப மாறே சுவாமி மாறே ஐயப்ப மாறே ஐயப்ப மாறே சுவாமி மாறே தேவன் மாறே தேவி மாறே ஐயப்ப மாறே சுவாமியே இதோட கரிமலை இறக்க முடியுது பெருவழி பம்பைக்கு போயிட்டு பம்பையில சனி நடந்து போகும் சுவாமியே சரணம்.